நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே காலையிலே கால் பண்றான். இப்ப என்ன குண்டத்துக்கு போட போறானோ? ஹலோ, என்ன கபிலா, சாப்பிட்டியா? என்ன கேட்ட? நான் தெளிவா தானே கேக்குறேன். அதென்ன புரியாத மாதிரி என்னன்னு கேக்குற? இல்ல, திடீர்னு கால் பண்ணி அக்கறையா சாப்பிட்டியான்லாம் கேக்குறியே, அதான் வருமா? ஒண்ணு இல்ல கபிலா, கிச்சன்ல வேலையா இருந்தனா அப்படியே அந்த வேலையோட சேர்த்து இன்னொரு வேலை ஞாபகம் வந்துச்சா, அதான் அந்த வேலையை பத்தி பேசலான்னு உனக்கு கால் பண்ண. அப்படியே சாப்பிட்டியான்னு கேட்டேன். பாத்துரா, முடியெல்லாம் கையோட வந்துரு போகுது. நான் உனக்கு சொல்ல வருது உனக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். வர்மா, இப்ப என்ன விஷயமா அதை சொல்லு. உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லையான்னு? ஏண்டா, நீ சொதப்படுறதுனால எனக்கு மிச்சம் இருக்கிறதே அவ்வளவு விஷயம் இருக்கு தெரியல. சரி, நான் தெரியாம கேட்டேன், சொல்லு என்ன பண்ணணும்? புதுசா எல்லாம் எதுவும் இல்ல கபிலா. நீ ஆல்ரெடி பண்ணதுதான் பண்ண சொல்ல போறேன். நம்ம கிட்ட இருக்கிற பேக்கப் ட்ரக்ஸ ஒரு பார்ட்டி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இங்க பாரு வருமா, ஆல்ரெடி வீட்டுல இங்க. ஐயோ, வேலையா இருக்குதே. நீ சொல்றத நான் கேட்க முடியுமான்னு தெரியலையே. சரி சொல், கேப். இங்க பாரு வருமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே இங்க 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல திரும்பவும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது நல்லா இருக்காது. பிரச்சனை இருக்கிறதுனாலதான் குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பமா போறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்களா? ஏய், என்ன தேடுற? வர்மா, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? இந்த கேள்விய யாருகிட்ட கேக்குறன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா? டேய், எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்ன்றத யோசிக்கிறத விட்டுட்டு இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்றத யோசி. குட், அப்படியே அமைதியா கேளு. டேய், இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தான் கடைசி பார்சல். என்ன ஆனாலும் சரி, இந்த டீல நாம முடிச்சே ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், அவசரப்படாத. அதுக்கு தானே உனக்கு கால் பண்ணிருக்கேன். நாம இந்த டீலை முடிக்க போறது எங்க தெரியுமா? நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களே, அங்க வச்சுதான் இதை நம்ம செய்ய போறோம். வர்மா, அங்கேயா? அங்க எப்படி வருமா? நான் வேணா. டேய், நான் முடிவு பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன்.